உலகத்தை மீட்க வந்த இயேசப்பாவின் பெரிதான நாமத்தினாலே ஆசீர்வாத சிறுவர் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்ததான அருமையான பாஸ்டரியாவுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் ஆராதனையிலும் இந்த இரண்டாவது ஆராதனையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 2 அதிகாரம் 13 வசனத்தையும் வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 13 வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்தியாவிற்கு ஒடிசா மாநிலத்திலே ஊழியம் செய்யும்படியாய் கடந்து வந்த ஸ்டெயின்ஸ் அவர்களையும் அவர்களுடைய 2 பிள்ளைகளையும் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? தீ வச்சு எரிச்சிட்டாங்க. சரியா? ஆமாம். அவர் யார் மத்தியில் ஊழியம் செஞ்சார்னா தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்தார். தொழுநோயாளி மத்தியில் ஊழியம் செய்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு பணி. முதல்ல யார் மத்தியில் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னா மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் பாஸ்டரையா 2 பிள்ளைகளையும் ஊழியத்துக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. மூத்த தங்கச்சி நான் இப்போ பார்த்தேன், அவள் சொல்கிறப்பில் நான் மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்ய போகிறேன். ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை போய் சந்தித்து இருக்கிறேன். ரொம்ப கடினப்பட்டு தான் ஊழியம் செய்யணும். ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வந்துடுவாங்க, நல்ல அவங்க மனநல சரியாயிரும். சைக்காலஜி படிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே நிறைய சமயத்தில் நான் கவுன்சிலிங் கொடுப்பதற்கு ஸ்கூல் ஊழியத்துக்கு போகும்போது ஈஸியாக கொடுத்துட்டு வந்துடுவேன். அங்கே இருக்கிற தம்பி தங்கச்சிக்கு ரொம்ப எளிதாக கொடுத்துருவேன். சில சமயம் கல்லூரிகளுக்கு போய் லேடிஸ் படிக்கிற கல்லூரிகளில் போய் கவுன்சிலிங் கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கறது ரொம்ப கடினம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய மனநல வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப கடினம். நான் நிறைய சமயம் நினைப்பேன், ஐயோ நம்ம ஒரு லேடிஸாக பிறந்தா அவங்களுக்கு ஈஸியாக பதில் கொடுத்துடலாமே அப்படின்னு நினைப்பேன். சரியா? உண்மையாகவே அப்படிப்பட்டவங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொன்னான். ஏன்னா நான் ஆண்டவரை உண்மையாகவே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆண்டவர் ரொம்ப இரக்கமுடைய ஆண்டவர், நம்ம மேலே இரக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இந்த கால சூழ்நிலைகளிலே மனிதன் ஆண்டவர் கொடுத்த இரக்கத்தை என்ன செய்கிறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் இரக்கத்தை இழந்தாச்சு. இதில் ஊழியக்காரர்களும் இரக்கத்தை இழந்து போயிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிற இரக்கம் இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் திருநெல்வேலியில் இந்த பெங்களூர் என் மக வீட்டுக்கு வரும்படியாக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில் உள்ள சமாதானபுரம்னு சொல்லுகிற ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உண்மையாகவே நான் பார்த்தேன். இந்த மெசேஜ் நான் கொடுப்பதற்கு அது காரணமாயிற்று. ஒரு ஊழியக்காரர் பஸ்ஸில் மெதுவாக இறங்கிக்கிட்டு இருந்த ஒரு வயதானவரை ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சாருன்னா கையை பிடிச்சி கடகடன்னு இழுத்து கீழே போட்டார். பஸ்ஸு நிற்கலை, அதுக்குள்ளே அவருக்கு அவசரம்.
இழுத்து கீழே போட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஊழியக்காரரே ஏன் அவரை இழுத்து கீழே போட்டீங்க? பிரதர், நான் ஊழியத்துக்கு ரொம்ப அவசரமாக போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப அவசரமாக எங்கே போய்கிட்டு இருக்கிறாரு? ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. போகிறவர் ஒரு மனிதனை, வயதானவரை கீழே இழுத்து போடுகிறார். பெரிய ஊழியம் செஞ்சுட்டு போகிறார் இல்லையா? இன்னைக்கு மனிதன் கொடூரமானவனாய் மாறிக்கொண்டு இருக்கிறான். சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய பெரியவர்களினாலே கடத்தப்படுகிறார்கள். நிறைய சின்ன பிள்ளைங்க கடத்தப்படுகிறாங்க. நிறைய சின்ன பிள்ளைகள் அருவருப்புக்கு நேராய் தள்ளப்படுகிறார்கள். இந்த பிளஸிங் சில்ட்ரன் மிஷன், ஆசீர்வாத சிறுவர் இயக்கம், நான் காலையிலே சொன்னேன், இந்த ஊழியத்தில் 11 ஊழியர்கள் என்னோடு இணைந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் ஊழியம் செய்வோம்னா, யாரும் ஊழியம் செய்யாத இடத்துல தான் ஊழியம் செய்வோம். யாரும் வராத இடத்துல ஊழியம் செய்வோம். அங்கே யாரும் பணம் தர மாட்டாங்க. பணம் எல்லாமே ஆண்டவர் தருவார் எங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட பிரதர் நீங்கள் போகும்போது ஒரு 10 ரூபா தந்துட்டு போங்கன்னு கேட்டால் வலிச்சிரும், புரியுதா? ஆனால் உங்ககிட்ட நான் கேட்க வந்திருக்கிறது, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. உங்கள் கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளேயும் நம்மளுடைய மிஷனரி முழு நேரமாக இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார், ஸ்லம் சில்ட்ரன் மத்தியில். இப்போ அவர் எந்த பகுதியில் தங்கியிருக்கிறாருன்னா, ஸ்ரீரங்கப்பட்டினா அப்படின்னு சொல்லுகிற மைசூர் பக்கத்தில் இருக்குதுன்னு பாஸ்டரையா சொன்னாங்க. அந்த பகுதியில் தங்கியிருந்து ஸ்லம் சில்ட்ரன் மத்தியில் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் ஒரு மிஷனரியை நான் வைத்திருந்தேன். மிஸ்டர் பொன்ராஜின்னு சொல்லுகிற ஒரு ஊழியரை வச்சுருந்தேன். அங்கே மதமாற்று தடை சட்டம் அங்கே இருக்கிறபடினால பிரதரை என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு நாள் வீட்டுக்குள்ளே போய் அவர் இல்லாத சமயத்தில் வீட்டினுடைய கதவை உடைச்சி வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் அள்ளி குப்பையில் போய் போட்டாங்க. சின்ன தம்பி இருக்கிறான், அந்த சின்ன தம்பியினுடைய ட்ரெஸ்ஸை கூட போய் தூர போட்டுட்டாங்க. அவர் வச்சிருந்த லேப்டாப், அவருடைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அவருக்கு போடுவதற்கு மாற்று வஸ்திரம் கூட கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பவுமே நான் சொன்னேன், எப்பா நீ இந்த மத்திய பிரதேசத்தில் இன்னும் ஊழியம் செய்ய வேண்டாம், பேசாமல் உன்னை வேறு பகுதிக்கு மாற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே நான் செத்தாலும் இந்த மத்திய பிரதேசத்துக்காக செத்து போயிருந்தேண்ணே அப்படின்னு சொன்னான். எப்பா நீ செத்து போயிடுவேன், நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற, நீ செத்துப்போ பரவாயில்ல, உன்னை நம்பி இருக்கிற உன்னுடைய மனைவி பிள்ளைங்க வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மீண்டும் சரியா ஊருக்கு போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு இன்னொரு பகுதியில் வச்சுருந்தேன். அதே மத்திய பிரதேசத்தில் போபால்னு சொல்லுகிற ஒரு இடத்துல வச்சுருந்தோம். அங்கே விஷவாயு கசிஞ்சு நிறைய பேர் ஒரு முறை செத்து போயிட்டாங்க. அந்த பகுதியில் அவர் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். 75வது குடியரசு தினத்தை கொண்டாடினார். நடந்தது என்னென்னா, அவரை மீண்டும் இரக்கம் இல்லாமல் அவருடைய வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அடித்து நொறுக்குனது மட்டும் இல்லை, அவருடைய முதுக பெரிய கத்தியினால் கீறிட்டாங்க. அவர் மீண்டும் என்னோட தொடர்பு கொண்டு, அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேறு பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னார். அங்கே போய் கேட்கும்போது அங்கே ஒரு அம்மா சொன்னாங்க, இனிமேல் வைக்காதங்க தம்பி, உங்கள் மிஷனரிக்கு இனிமேல் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரே சொன்னார், நீங்கள் போய் சொல்லுங்கள், கேட்கலன்னா என்ன செஞ்சுருங்க, கேட்கலன்னா என்ன செய்யணுமா, காலில் இருக்கிற தூசி என்ன செய்யும், தூசியை கூட உதறிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கார். அதனால் அவரை கொண்டு போய் டெல்லியில் நம்ம பிரதமர் இருக்கிற இடத்துல அங்கே நாங்கள் வச்சுருக்குறோம். அங்கே பிள்ளைங்க சிக்னல் தோறும் பிச்சை எடுக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க பிச்சை எடுக்கிறாங்க. யார் அனுப்பி வைக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோரே அந்த பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. பெற்றோர்களே அந்த பிள்ளைகளை பிச்சை எடுத்துட்டு வரும்படியாக அனுப்பி வைக்கிறாங்க. இதில் நிறைய தமிழ் பிள்ளைகளும் அடக்கம். இதோட ஒரு ஸ்டெப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில், ஒருவேளை மும்பை பட்டணத்தில் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம தமிழ் பிள்ளைங்க இருக்கிறாங்க, சேலம் விருத்தாச்சலம் நம்ம பகுதியை சார்ந்தவங்க. இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, பசங்க திருடுறதுக்கு போவாங்க. சின்ன தம்பி, இங்கே இருக்கிற ஒரு குட்டி தம்பியை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் தம்பி நீ கொஞ்சம் மேலே வாயே,
உன்னை பார்க்கட்டும், சும்மா வா, கமான். இந்த இந்த தம்பி பெரிய இவன் இவன் என்ன வேலை செய்வான்னு நினைக்கிறீங்க? இவன் என்ன வேலை செய்ய முடியும்? ஓய், நீ என்ன வேலையா செய்வ? என்ன வேலை செய்ய போகிற? அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கான். அங்கே ஒரு தம்பிகிட்ட, நேற்று ஏன்டா விவிஎஸ்க்கு வரல? நேற்று தொழிலுக்கு போயிட்டேன். எங்கே போயிட்டானா? தம்பி பெயருமா, வெக்கப்படுறான், அவன் ரொம்ப வெக்கப்படுறான். சரி, அந்த தம்பி சொல்கிறான், நேற்று தொழிலுக்கு போயிட்டேன். என்ன தொழில் பண்ணுற நீ அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், நேற்று இந்த பருப்பு ட்ரெயின் வந்துச்சு. என்ன வந்துச்சு தான்? பருப்பு ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயினில் ஏறி பருப்பு திருடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். பருப்பை திருடிட்டு வந்தது அவனுக்கு தொழில். சரியா? அதே வயசில் இருக்கிற அந்த சின்ன தம்பிகிட்ட நான் மீண்டும் கேட்டேன், கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்த? எங்கள் அம்மாட்ட. அம்மா உன்னை திட்டுனாங்க. அம்மா திட்டுனாங்க. என்ன சொல்லி திட்டுனாங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஏன்டா கொஞ்சமாக அள்ளிட்டு வந்த, நிறையா அள்ளிட்டு வர வேண்டிதானேன்னு திட்டுனாங்களாம். சரியா? நான் கேட்டேன், அள்ளுன நிறையா தான் அள்ளிட்டு வந்தான்னு கேட்கும் பொழுது அவன் ரொம்ப சோகமாக சொன்னான், அங்கிள் நிறையா அள்ளுன்னா ட்ரெயின்லேருந்து இறங்க முடியாது, ட்ரெயினோட வீலுக்கு அடியில் போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். ட்ரெயின் என்னை 2 துண்டாக வெட்டி போட்டுருன்னு சொன்னான். ரொம்ப வருத்தம். ஒரு தம்பி மாதிரி தான் இப்படி காரியங்களை செய்கிறாங்கன்னு நினச்சேன்னா, இவன் அளவுக்கு இருக்கிற சின்ன தங்கச்சி மாதிரி விபச்சார தொழிலை செய்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு A to Z எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட சின்ன பிள்ளைங்க அசிங்கமான அருவருப்பை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் போய் தான் நம்ம மிஷினரி ஊழியம் செய்யணும். அக்கா, இயேசுவுக்கு நல்லா இருந்தால் பிடிக்காது அப்படி கேட்பான். இயேசுவுக்கு நல்லா இருந்தால் பிடிக்காதா? ஏன்னா வரக்கூடியவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா இவன் போட்டிருக்க சட்டை அழுக்கு சட்டையாக இருக்கும். இவங்க குளிக்க மாட்டாங்க. அதனால் வர்றவங்க சட்டை மட்டும் இல்லை, சென்ட் வாங்கிட்டு வருவாங்க. நல்ல விலை கூடின சென்ட்டு இவங்க மேலே அடிப்பாங்க. ஏன்னா இவங்க கூட அப்போ தான் அருவருப்பு அவன் செய்ய முடியும். போகும்போது காசு கொடுப்பான், சாப்பாடு வாங்கி தராங்க. இந்த சாப்பாடுக்காக தான் அந்த பிள்ளைங்க அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க மத்தியில் தான் நம்மளுடைய மிஷினரி போய் ஊழியத்தை செய்யணும். ரொம்ப கஷ்டம். அவன் சொல்லுவான், இது தொழில். சரியா? இந்த தொழில் செய்கிறது இயேசுவுக்கு பிடிக்காதா, அவர் மோசமானவரான்னு கேட்பான். சரியா? இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்பவே டேலண்ட். ஒரு காலத்தில் மிஷினரி, சில்ட்ரன்ஸ் மிஷினரி யாருக்கோ ஒருத்தருக்கு ஊழியம் செய்தார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க வித்தியாசமான பிள்ளைங்க. அவங்க கையில் என்ன இருக்குது? செல்ஃபோன் இருக்குது. அவங்க வித்தியாசமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு 1 டே கேம்ப் நடத்துறதுக்காக போயிருந்தேன். நடந்த ஒரு சம்பவம் கையில் வேதத்தை வச்சுக்கிட்டு என்னால் சொல்ல முடியும். பார்த்திங்கன்னா அங்கே அந்த கேம்பில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீ எழுதித்தான்னு கேட்டோம். உங்களுக்கு என்னைக்காவது இப்படி சந்தேகம் வந்திருக்குதுன்னா சொல்லுங்கள், நீங்கள் எழுமின்னு சொல்லலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அவன் எழுதியிருக்கிறான், ஒரு தம்பி, அங்கிள், ஒரு பழத்துக்கு மன்னிக்காத இயேசு நம்ம செஞ்சிருக்கிற நிறைய பாவத்தை எப்படி மன்னிப்பார்? உங்களுக்கு என்னைக்காவது இப்படி சந்தேகம் வந்திருக்கா? அவன் எழுதியிருக்கான். அப்போ அறிவாளி அவன் எழுதியிருக்கிறான். ஒரு தம்பி எழுதியிருக்கிறான், என் அப்பாவும் அம்மாவும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சர்ச்சுக்கு போவாங்க. சரி, ரைட், ஓகே. மேற்கொண்டு எழுதியிருக்கிறான், அவங்க வீட்டில் ஃபுல்லாக சண்டை தான் போடுவாங்க, அருவருப்பாக தான் பேசுவாங்க, ஆனால் சர்ச்சில் ரொம்ப நடிப்பாங்க. அப்படியா? உங்கள் பிள்ளைங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். அந்த பிள்ளைங்களை அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேள்வியை வெளியே கொண்டு வர வச்சோம் நாங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் சர்ச்சில் கேம்ப் என்னோட தம்பி மாதிரி தான் வந்து நடத்தியிருக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டீவன் தம்பியும் அவனோட டீமும் வந்து நடத்தியிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. நான் பார்த்தேன் உங்கள் யூடியூப் சேனலில் தம்பி எப்படி ஊழியம் செஞ்சாங்கன்னு பார்த்தேன். என் கூட நிறைய முறை மும்பை பட்டணத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அண்ணே, இந்த பிள்ளைங்க மத்தியிலேயே வந்து ஊழியம் செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க.
அப்படிப்பட்ட அந்த பிள்ளைங்க மத்தியில் தான் நம்மளுடைய மிஷினரி போய் ஊழியம் செய்யணும். யார் காசுலாம் தரமாட்டாங்க, சரியா? அது மாத்திரம் இல்லை, இந்த மிஷினரிக்கு நிறைய சம்பளம் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது போக 89 பிள்ளைகள், அப்பாவும் அம்மாவும் இல்லாத பிள்ளைங்க 89 பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் கர்நாடகாவிலையும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க அப்பாவும் அம்மாவும் கிடையாது, அவங்கள நல்ல பெரிய ஸ்கூலில் சேர்த்து அந்த ஸ்கூலில் உள்ள ஹாஸ்டலில் சேர்த்து அவங்கள படிக்க வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு பணம் என்ன செய்வீங்க அப்படி கேட்கலாம். உங்கள் மனசில் தோணும், ஒருவேளை பாஸ்டர் நீங்கள் பெரிய பணக்காரரா அப்படி கேட்டேன்னா பணக்காரர் தான் அப்படி சொல்லிடுவேன், சரியா? முட்டு போடணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். மாதம் 5 லட்சம் ரூபாய் வேணும். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது யார்கிட்டையும் போய் பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லி தான் ஊழியம் ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் போய் பணம் கேட்டதில்லை. பணம் என்ன தேடி என்ன செய்யும், வந்துடும். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் இந்த ஊழியத்துக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சரியா? ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லும்போது இந்த ஆசீர்வாத சிறுவர் இயக்கத்தை ஆசீர்வதின்னு சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த நேரத்தில் இந்த செய்தியை நான் ஏன் தரேன்னு கேட்டேன்னா, கடந்த கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஊழியத்தில் ஒரு இரத்த சாட்சியாக ஒரு தங்கச்சி மரிச்சு போயிட்டான். இரத்த சாட்சினா என்னது? இரத்த சாட்சினா என்ன பிரதர்? ஒரு டக்குன்னு ஒருத்தர் சொன்னார், அது டிவிடியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இரத்த சாட்சினா டிவிடியாக இருக்கான். இரத்த சாட்சின்னு ஒரு படம் இருக்கான், கிறிஸ்தவ படம். அதான் இரத்த சாட்சியோ? உயிரையே கொடுக்கறது, புரியுதா? இப்போ திடீர்னு இது கொஞ்சம் 10 தீவிரவாதி வந்து யாரெல்லாம் இயேசு வேணும் ஷூட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா என்ன முதல்ல ஷூட் பண்ணுன்னு சொல்லணும், சரியா? ஐயா நான் தெரியாமல் சண்டே இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகணுன்னு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? ரைட். அப்படி ஒரு இரத்த சாட்சியை இந்த ஊழியம் உருவாக்கிருச்சு. எப்படின்னு கேட்டேன்னா, வருடம் தோறும் நம்ம உங்கள் ஸ்டேட்டில் எப்போ விபிஎஸ் நடக்கும்? மே மாதம். எந்த மாதம் விபிஎஸ் நடக்கும்? ஏப்ரல் மேல. சரி, ரைட். கேரளாவுக்கும் உங்களுக்கும் ஒன்று போல. கேரளாவிலையும் ஏப்ரல் மாதத்தில் விபிஎஸ் நடக்கும். அதே போல் உங்கள் ஸ்டேட்லேயும் சில சமயத்தில் ஏப்ரலில் வரும், சில சமயம் மே மாதத்தில் வரும், ரைட். ராஜஸ்தானில் எப்போ விபிஎஸ் நடத்துவாங்கன்னா ஜூன் மாதம் நடத்துவாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் இந்த விபிஎஸ் வரும். இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதமே வந்துருச்சுது. அப்போது இந்த பிள்ளைகளுக்கு வருடம் தோறும் நல்ல சாப்பாடு, அவனுக்கு சாப்பாடுக்காக தான் அருவருப்பை செய்ய போவாங்க. அவங்க மத்தியில் போய் நம்ம மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டே இருப்போம். நாங்கள் குடும்பமாக போயிடுவோம். என் பிள்ளைங்களோட வேலை என்னென்னா, எந்த பையனாவது கொஞ்சம் ஏதோ ஒதுக்கின மாதிரி வாயில் இருந்துச்சுதுன்னா அவன் வாயை காட்டுன்னு சொன்னேன்னா உள்ளே போதை பார்க்க வச்சுருப்பான். சில தம்பிமாருடைய பாக்கெட்டில் என்ன இருக்குன்னா சாராயம் இருக்கும். அக்காட்டே சொல்லுவான், அக்கா கொஞ்சம் குடிச்சுக்கோ அக்கா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்காவே மாற்ற வருவான். அப்போ அக்கா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஊழியம் அங்கே நடக்கும். தா தெரியாமல் தான், அண்ணனுக்கு தெரியாமல் தான் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டோன்னா முடிஞ்சு போயிடும், சரியா? ரைட். ஆண்டவர் அந்த பகுதியில் ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். பல ஆண்டுகளாய் 17 வருஷமும் அந்த இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். அங்கே ₹1 கூட கிடைக்காது. இன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபை அந்த இடத்துல உருவாயிற்று. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஜெபம், நீங்கள் செய்கிற ஜெபம் அந்த இடத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் நிச்சயமாக ஜெபம் பண்ணணும். பணம் தரணும்னு அவசியமே இல்லை, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், சரியா? ஆண்டவரே உங்கள் ஊழியம்னா நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கேன், அவரே தந்துடுவார். பிச்சை எடுக்கிறவங்க நம்மகிட்ட காசு கேட்பாங்க இல்லையா, அவங்க இந்த ஊழியத்துக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ ரூபா கொடுத்துருப்பாங்க பிரதர் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம ஒரு 1000 ரூபா கொடுப்போம். அவங்க அப்படி கொடுக்கல, 60,000க்கும் அதிகமான ரூபா கொடுத்தாங்க. பிச்சை எடுக்கிற ஒரு தாய், பிரதர் நான் பிச்சை தான் எடுப்பேன்,
ஆனால் இந்த ஊழியத்தை நேசிக்கிறேன். நான் இன்னைக்கு செத்தா இயேசுகிட்ட போயிடுவேன். புரியுதா? அப்போ ஆண்டவர் யாரை வச்சோ ஊழியத்துக்கு காணிக்க தந்துடுவார், அவர் நடத்திடுவார் அவருடைய ஊழியம். சரி, ஒரு சின்ன தங்கச்சி, அக்காவும் தங்கச்சி விபிஎஸ்க்கு வருவாங்க. ஏசு எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. யாராயிலும் ஒரு பணக்காரன் வருவான், அவங்களுக்கு பணம் கொடுப்பான், ட்ரெஸ்ஸு கொடுப்பான், சென்ட் கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பான், அருவருப்பை செஞ்சுருவாங்க. இப்படியே நடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் அந்த பிள்ளைங்க விபிஎஸ்ல ஸ்ட்ராங்காக ஒரு 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 தீர்மானத்தை எடுத்தாங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? இனிமேல் என்ன வந்தாலும் நாங்கள் இந்த அருவருப்பை செய்ய மாட்டோம், இனிமேல் இயேசுவுக்காக வாழுவோம், செத்தாலும் இயேசுக்கிட்ட போவோமே தவிர இந்த அருவருப்பை செய்ய மாட்டோம்னு சொல்லி அவங்க தீர்மானத்தை எடுத்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? சோதனை தான் உடனே வந்துருமே. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையாகவே சோதனை உடனே வந்துச்சுது. ஒரு பணக்கார வீட்டு பையன் அவங்க வீட்டில் வந்து அம்மாட்ட பேசுனான், உன் பிள்ளைங்க 2 பேரையும் என்கிட்ட அனுப்பு, நான் 50,000 ரூபா தருகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே தாயும், ஏம்மா 50,000 ரூபா கிடைக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க, அம்மா இது வரைக்கும் நாங்கள் இந்த தப்பை செஞ்சோம், இப்போ ஏசு பிள்ளையாக மாறிட்டோம். யார் பிள்ளையாக மாறிட்டோம்? ஏசு பிள்ளையாக மாறிட்டோமா, இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டோம். உடனே அந்த தாய் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? அந்த பணக்காரன் 10,000 ரூபா கொடுத்துருக்கான், இன்னும் 1 வாரம் கழிச்சு வாரேன், சரியா? 10,000 ரூபா அட்வான்ஸாக வச்சுக்கோ, உன் பிள்ளைங்களை என்கிட்ட வந்து தப்பு பண்ணுறதுக்கு ரெடி ஆக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஒருவேளை அந்த தாய் சொல்லியிருக்காங்க, என் பிள்ளைங்களுக்கு ஏசு பேய் பிடிச்சிருக்கு, இன்னும் 1 வாரத்தில் விரட்டிடுதே, 1 வாரம் கழிச்சு வான்னு சொல்லிட்டாங்க. தினம் இந்த பிள்ளைங்களை சாப்பாடு கொடுக்காம அடித்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. அடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப அடி தாங்க முடியல. லட்சுமி ஜெயலட்சுமின்னு சொல்லுகிற இந்த 2 தங்கச்சிமாரும் ஒவ்வொரு நாளும் அடி வாங்குவாங்க அம்மாட்ட. ஒருவேளை அம்மா அடி தாங்க முடியாமல் சில நேரத்தில் தப்பு செஞ்சிருவோமா அந்த ஒரு தடவை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். ஆனாலும் ஏசு இப்போ வந்துட்டேன்னா நரகத்தில் போட்டுருவாரே, நரகம் பயங்கரமான இடம்னு அண்ணன் சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்துடுவான், காலையில் வந்துடுவான், ஐயோ இன்னும் 40,000 ரூபா தருவான். தாயோடைய கோபம் ஆக்ரோஷமாக மாறிச்சுது. நைட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மூத்த தங்கச்சை, ஏசுகிட்ட தானே போகணுன்னு நினைக்கிற, வா ஏசுகிட்டே உன்னை அனுப்பிடுதேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கீழே தள்ளி போட்டு, அந்த அம்மா சொந்த தாய் அந்த தங்கச்சியினுடைய இந்த கழுத்து பகுதியில், சரி அந்த சங்கு பகுதியில் ஏறி நின்றுக்கிறாங்க. அந்த தங்கச்சி அப்பமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போயிட்டா. ஆனாலும் அம்மாவுடைய கோபம் தீரலை. வீட்டில் இருந்த ஒரு துணி மூட்டையை எடுத்து முகத்தில் வச்சு அமுக்கி இருக்கிறாங்க. 1 மணி நேரமாக அமுக்கிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, அசைவு இல்லை. அதுக்கப்புறமா அந்த தங்கச்சி ஆண்டவர்கிட்ட போயிட்டான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கே தெரிஞ்சு போயிட்டு, உடனே சின்னவங்களை கூப்பிட்டு, வாமா உன்னையும் அந்த ஆண்டவர்கிட்ட அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு மரண பயம் வந்துருச்சுது. அவள் வெளியே வந்து சத்தம் போட்டு நைட்டே போலீஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டா, நைட்டே ஊரெல்லாம் கூட்டிட்டா. எங்கள் அம்மா எங்கள் அக்காவை கொலை பண்ணிட்டாங்க, அப்பா கிடையாது, கொலை பண்ணிட்டாங்க. நடந்தது என்னன்னா, அந்த அந்த தங்கச்சி அம்மாவை காட்டி கொடுத்துட்டா. அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தனி மரமானா இந்த பிளெஸ்ஸிங் சில்ட்ரன் மிஸ்ன்னு அந்த தங்கச்சி இன்னைக்கு படிக்க வைத்து கொண்டு இருக்கிறோம். போலீஸ்காரங்க கேட்டாங்களா, அந்த பகுதியில் நீங்கள் இந்த தப்பு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக இந்த காரியத்தை தானே செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ சொன்னால், எங்களுக்கு இது வரைக்கும் இறக்கம்னு ஒன்று இல்லை, எங்களுக்கு இது வரைக்கும் இறக்கம் இல்லை. இப்போ ஏசு எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? இறக்கம் கொடுத்திருக்கிறார், மன உருக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இனிமே இந்த தப்பை என்ன செய்ய மாட்டோம். ஒருவேளை நம்ம நிறைய தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சற்று வேகமாய் தியானிக்க போகிறோம். முதலாவதாய் ஆண்டவருடைய இரக்கத்தை எப்போ பெற்றுக்கொள்வோம் தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பெறுவான்? இரக்கம் பெறுவான். பிரதர், இதான் சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டே இருக்குமே. படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை இந்த பாவத்தை அறிக்கை பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சன்னிதானத்தில் அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ட்ரெஸ்ஸு காலையில் தான் எடுத்து போட்டிருக்கிறேன். இது புதுசாக தச்ச ஒரு சஃபாரி, இன்னைக்கு தான் போட்டிருக்கிறேன். நாளைக்கு போடலாமா? சொல்லுங்கப்பா, நாளைக்கு இந்த சஃபாரியை போட்டுடலாமா? என்ன பேசவே மாட்டேங்கிங்க? காலையில் வந்தவங்க கூட கொஞ்சம் பேசுனாங்க, நீங்கள் பேச மாட்டேங்கிங்க. இந்த சஃபாரியை நாளைக்கு போடலாமா? போடலாம். சரியா? நம்ம வீட்டில் தண்ணி வரல, போடலாம். சரியா? மறுநாளே வழியே இல்லை, ட்ரெஸ் கொஞ்சம் தான் அழுக்காயிருக்கு, போட்டுக்கிடலாம். சரியா? மறுநாள் நான் பாஸ்டரையாவை பார்க்க வந்தால் என்ன செய்வாங்க? பிரதர், இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. மறுநாளும் போட்டு போனால் கேட்டுக்கு கீழே நின்று பிரதர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? ட்ரெஸ்ஸு அழுக்காயிற்று. நான் அழுக்குக்குள்ளே போகலையே, நான் அழுக்குக்குள்ளே போய் படுக்கலையே, அழுக்கு மேலே தானாக வந்து என்ன செஞ்சுட்டு ஒட்டிட்டு. ஒருவேளை நம்ம சரீரம் முழுவதும் பாவம் செய்கிற அவயங்கள். நம்ம கண்ணு பாவம் செய்யுமா? நிறைய செய்யும். எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்காது, எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் என்ன செய்யும்? நல்லா கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கும். நம்ம காது பாவம் செய்யுமா? செய்யும். எதெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்காது, எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்கும். நம்ம வாய் பாவம் செய்யுமா? செய்யும். நம்ம வாய் எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசாது, எதெல்லாம் பேசக்கூடாதோ அத்தனையும் பேசும். சரியா? ரைட். நம்ம சரீரம் முழுவதும் நம்ம உள்ளே இருக்கிற ஹார்ட், இருதயம் பாவம் செய்யுமா? அதுவும் பாவம் செய்யும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் நல்ல இருதயமாக இருந்தால் நல்லதை பேசுவோம், கெட்ட இருதயமாக இருந்தால் என்னதை பேசுவோம்? கெட்டது தான் பேசுவோம். சரியா? அப்போ அந்த ஹார்ட் கூட பாவம் செய்கிற ஒரு அவயம். நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பாவத்தை என்ன செய்யும்? இன்னைக்கு மன்னிச்சிரும். ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. எத்தனை பேர்? 2 பேர். இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? நிறைய பேர் வந்திருக்கிறோம். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று என்ன சொன்னா? வாசிப்பீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் 10வது வசனம் 11வது வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். சரி. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும், இங்க நிற்கிறான ஒரு ஆயக்காரன் அவனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க என்னைக்காவது இப்படி ஜெபம் இருக்கீங்களா? ஜெபம் இருக்கீங்களா? நான் பாவமே செய்ய மாட்டான்டவர், என் ஆலயத்துக்கு வர்ற பாதி பேர்ல நான் உத்தமன், நான் நீதிமான், அப்படி ஜெபம் இருக்கீங்களா? ஜெபம் இல்லையா? அப்போ தப்பு செஞ்சிருக்கீங்களா? படுவாவி, நீ அங்கிட்டும் கேட்க இங்கிட்டும் கேட்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம். சரி, அடுத்த வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்துகிறேன் என்று இவர் சொல்றார். வாரத்தில் எத்தனை நாள் பாஸ்டிங் இருக்காரு? 2 நாள். சரியா? நம்ம எத்தனை நாள் இருப்போம்? நம்ம இருக்கிறதே கிடையாது பிரதர். சாப்பிட்டுட்டு ஆமாம் பாஸ்டிங் ப்ரேயர்னா வந்துடுவோம். ரைட், ஓகே. அதுக்கு பாஸ்டரையா ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. இப்போ எல்லாருக்கும் வியாதி, மாத்திரையை போடணும், அதுக்கு சாப்பிட்டா தான் ஒப்பேறும் அப்படின்னு சொல்லாங்க. சரி, ரைட், ஓகே.
இவர் வாரத்தில் 2 நாள் பாஸ்டிங் இருக்கிறார். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது என்ன செய்கிறாரு? சம்பாத்தியத்தில் தசம பாகம் கொடுக்கீங்களா? ஏன் பிரதர் இதெல்லாம் கேட்கீங்க? அப்படி கேட்கீங்களா? தசம பாகம் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தாதான் கொடுப்பார். சரியா? உங்கள் ஆலயத்தில் தசம பாகத்தை நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டார். சரியா? தசம பாகம் கொடுத்து பழகுங்க. நான் ஊழியத்தில் எனக்கு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து தரக்கூடிய பணத்தில் தசம பாகம் கொடுப்பேன். அதனால தான் இன்னைக்கு பிளஸிங் சில்ட்ரன் மிஷன் எல்லா ட்ரஸ்ட்டை காட்டிலும் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப ஸ்பீடாக போகுது. செக்ரட்டரி அம்மா இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஆமாம், ஒருவேளை ஆண்டவர் உண்மையாகவே நிறைய அதிசயத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த அதிசயம் செய்கிற ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? எங்கே இருக்கிறாரு? நாங்கள் பாட போகிறோம். என் பொண்ணை நான் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட போகிறேன். பிளஸி கொஞ்சம் முன்னால் வாமா. அதிசயம் செய்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். பாடுவோமா? சீக்கிரம் சீக்கிரம். கரெக்ட், அதே சவுண்ட்ல போடுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். தண்ணீரை திராட்சரசமா மாற்றி ஆண்டவர். மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாய் பிரித்தவர். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம்
வந்தாரே, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பாவியாகிய என்னையும் உங்களையும் தேடி நாடி ஓடி வந்திருக்கிறார். ஏழ்மையின் ரூபமாய் இந்த உலகத்திலே வந்தார், நம்மை உயர்த்துவதற்காக. பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். இளையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பாவியாகிய நம்ம தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு சட்டை அழுக்காயிட்டு தினம் துவைக்கிறோம் இல்லையா, அதே போல தினம் பாவத்தை அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஊழியத்துக்கு வரும்போது நல்ல ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். 2800 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். 40 வருடத்துக்கு முன்னால் 2800 ரூபா சம்பளம்னு சொல்கிறது பெரிய ஒரு அமௌண்ட். அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். ஃபுல் டைம் ஊழியம் செய்ய வந்தேன். நான் 2 கோரிக்கை ஏசப்பாட்ட வச்சேன். முதல் கோரிக்கை என்னென்னா, 50 ரூபா அப்போ காணிக்க கொடுத்தாங்கன்னா இவங்க பெரிய பணக்காரர். ஏன்னா எனக்கே சம்பளம் 160 ரூபா தான். அதனால் 50 ரூபா வேணும்னா 50 பேரை சீட்டிங் பண்ணக்கூடாது. அது ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது ஒரு கோரிக்கை வச்சேன். என்ன கோரிக்கைன்னா, மொட்டை தலையாக போனால் தாத்தான்னு கூட்டுருவான், சிறுவர் ஊழியம் செய்ய முடியாது. சரியா? கொஞ்சம் வயசான தோற்றத்தில் இருந்தீங்கன்னா உங்களை தாத்தா பாட்டின்னு சொல்லுவான். தாத்தா பாட்டிலாம் நம்ம ஊழியம் செய்ய முடியாது, ஏன்னா தாத்தா பாட்டிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவான். நேற்று என் பேரப்பிள்ளை சொன்னாப்பிள்ள, தாத்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, ஏமா கண்ணு நல்லாதம்மா தெரியுது அப்படின்னு சொல்ல. சரியா? ரைட், ஓகே. அதனால் இந்த பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்ய வரும்பொழுது இந்த 2 கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் ஊழியத்துக்கே வந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என் கோரிக்கையின்படி நடத்திக்கிட்டே இருக்கிறார். நான் போட்டிருக்கிற ட்ரெஸ், நான் வச்சிருக்கிற பென், சரியா, எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கலை. எங்கள் வீட்டில் அரிசி நான் காசு கொடுத்து வாங்கினதில்லை.
என்ன பிரதர் அப்போ சாப்பிட மாட்டீங்களா அப்படி கேட்டுறாதுங்க. அரிசி ஃப்ரீயாக கிடச்சிரும், என்ன ஃப்ரீயாக கிடச்சிரும். என் பிள்ளைங்க காலேஜ் படித்தாங்க, ஸ்கூலில் படித்தாங்க, ஒரு ரூபா கூட நான் ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. சரியா? அங்கே சொல்லிடுவாங்க, எப்பா நீங்கள் எதுக்குப்பா எழும்பி நிற்கீங்க, கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. என் பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, டேடி ஸ்கூல் நம்ம ஸ்கூலில் டேடி அப்படி கேட்பாங்க. இல்லை பாப்பா அப்படி சொல்லுவேன். சரியா? காலேஜில் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை. என் பிள்ளைங்க காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு காலேஜ் பஸ்ஸில் வீட்டுக்கிட்ட வந்து இறங்குவாங்க. இங்கே பாட்டு பாடின என் பொண்ணு ரோஸ்மேரி காலேஜில் ரோஸ்மேரி ஸ்கூல்லலாம் படித்தா. எந்த ஃபீஸ் பிள்ளைங்களுக்கு நான் போய் கட்டணுன்னு அவசியமே இல்லை. புரியுதா? எல்லாமே ஃப்ரீ. ஒருவேளை நான் யார்த்தையும் போய் கேட்டதே கிடையாது. பிரதர் பைபிளை கையில் வச்சு ஆண்டவரோட சன்னிதானத்தில் நின்று சொல்ல முடியுது. இப்போ நான் திருமணம் நடத்தினேன், உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட கேட்டோம், எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாரோம், ஒரு மகனை தாரோம். ஏன்னா 2 பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டுட்டேன், ஒரு மகனை தாரோம். உண்மையாகவே மகனாக எங்கள் வீட்டுக்கு லாஸ்டர் எப்தா வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு குடும்பத்தில் சம்பந்தம் பண்ண ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவங்க என்கிட்ட எந்த பணமும் கேட்கல, எந்த நகையும் கேட்கல. சரியா? உண்மையாகவே ஆண்டவரே நடத்தினார். நிறைய பணம் தேவைப்பட்டுச்சுது, எல்லா பணமும் நான் கேட்க சொல்ல தந்துக்கிட்டே இருந்தார். சரியா? பிரதர் நகைலாம் எப்படி? எல்லாம் கிஃப்டாக வந்துருச்சு. ஹல்லேலூயா! ஆண்டவர் செய்யணும்னு நினச்சா அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஹல்லேலூயா! அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் ஊழியத்துக்கு வரும்போது இந்த 160 ரூபா சம்பளத்தை எங்கள் அப்பா அம்மாட்ட போய் கொடுத்தேன். மூத்த பையன் நான். எங்கள் வீட்டில் 4 பிள்ளைங்க. எங்கள் டேடி எலக்ட்ரிசிட்டி போர்டில், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. சம்பளத்தை போய் கொடுக்கும்போது இதை ஆண்டவருக்கே கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கறது? நான் ஸ்கூலுக்கு ஊழியத்துக்கு போகும்போது பரட்ட தலையோடு இருப்பான். ஏன்டா எண்ணெய் தைக்கல? அவன் சொல்லுவான், அங்கிள் எங்கள் வீட்டில் எண்ணெய் இல்லை. ஏன்டா சட்டையில் பட்டன் இல்லை? எனக்கு வேறு சட்டை இல்லை. உடனே என்ன செய்வேன்னா, அந்த 160 ரூபா சம்பளத்தில் நிறையா ஊக்கு வாங்கி வச்சுருப்பேன். சட்டையில் பட்டன் இல்லைன்னா என்ன செய்வேன்னா ஒரு ஊக்கு கொடுப்பேன். ஒரு மேலே ஒரு பட்டன் இருக்குது, கீழே பட்டன் இல்லைன்னா அதில் குத்திக்கோன்னு சொல்லுவேன். அவன் உடனே என்ன செய்வான்னா, இந்த பட்டனும் இருந்துச்சுன்னா ஒன்று தான் தருவான்னு சொல்லிவிட்டு அதையும் அத்து போட்டுட்டு அங்கிள் அப்படின்னுடுவான். சரி, இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக சொல்ல முடியும். நான் போட்டிருக்கிற, நான் இப்போ என் மருமகனையும் கம்பெனியில் சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் போடுற சட்டை எந்த சட்டையும் காசு கொடுத்து வாங்குறதில்ல, கிஃப்டாக வந்துடும். ஹல்லேலூயா! போய் நான் அதுக்காக கிஃப்ட் கொடுப்பாரு, இவர்கிட்ட போனால் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் அப்படி போகவும் மாட்டோம். அவர் தான் என்ன தேடி வருவார். சில நேரம் அவருக்கு 2 திட்டும் கொடுப்பேன். சரியா? கொடுக்க வந்தவருக்கு 2 திட்டும் கிடைக்கும். என் மகா தான் சொல்லுவாள், கோமாளி போய் அவன் வந்துட்டு ஏச்சு வாங்கிட்டு போகிறான் பாரு, இவனை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாள். புரியுதா உங்களுக்கு? அவன் தப்பு செஞ்சான்னா தப்பு நீ செய்கிற அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லிடுவேன். அவன் இல்லாமல் இருக்கச்சில தான் நம்ம பேசக்கூடாது. அவர்கிட்ட நேரடியாக சொன்னேன்னா மனம் திரும்புவார் இல்லையா? ரைட். இப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! ஊழியத்துக்குள்ள பணத்தையும் ஊழியத்துக்கு தந்துடுவார், எங்களுக்குள்ள பணமும் எங்களுக்கு தந்துடுவார். சரியா? ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கு அந்த நேரத்தில் ஊக்கு கொடுப்பேன். இன்னைக்கு சட்டையே தந்துருதார். சரியா? அன்னைக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் அடைச்சி பாட்டிலில் கொடுப்பேன். இன்னைக்கு கேனாக ஒருத்தர் எண்ணெய் கொண்டு வந்து தருவார். வீட்டுக்கு எண்ணெயை தூக்கிட்டு வருவார், சுமந்துட்டு வருவார். ஏன்யா எண்ணெய் கடையை வச்சுருக்கேன்னு அவருக்கு 2 திட்டு தான் கொடுப்பேன். புரியுதா? ரைட். யாரோ ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டியிருப்பேன், இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலை. அப்போது இரக்கம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? இரக்கம் கொடுக்குறாரு. ஆமாம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் இருந்து 18வது அதிகாரத்தில் 23 35 வசனத்துக்குள்ள ஒரு உவமையை வாசிப்போம். எப்படி எனில், வேண்டாம், இது பெரிய நமக்குலாம் நல்லா தெரிஞ்சது தான். ஒரு ராஜாட்ட ஒருத்தன் எவ்வளோ வாங்கியிருக்கிறான்னா 16,000 பணம் வாங்கியிருக்கிறான். அவங்கிட்ட ஒருத்தன் எவ்வளோ வாங்கியிருந்தான்? 100 பணம் வாங்கியிருந்தான். புரியுதா? சரி, இப்போ 16,000 பணம் வாங்கினவன் ராஜாட்ட போய் சொன்னா, ராஜா என்னால் கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டான்.
ராஜா என்ன செஞ்சாரு? மன்னிச்சிட்டார். ரைட், ஓகே, ராஜா மன்னிச்சிட்டார். இப்போ இவன் வீட்டுக்கு சந்தோஷமா வருவானா கவலையா வருவானா? சந்தோஷமா வரான். 16,000 பணத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கும்போது இவங்கிட்ட 16,000 வெள்ளி காசு வாங்கினவன் எதிரில் வாரான். சரியா? வந்த உடனே, எப்பா என்ன ராஜா எனக்கு 16,000 பணத்தை மன்னிச்சிட்டாரு, அதனால நான் உனக்கு அந்த 100 வெள்ளியை மன்னிச்சிருதேன்னு சொன்னேன்னா, இல்லை பிடிச்சி வசமாக மாட்டிக்கிட்டியா, வாடா இன்னைக்கு ஏதோ லக்கு நாள், வா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போய் என்ன செஞ்சான்? அவனை உதைச்சான். நீ இந்த பணத்தை தர்ற வரைக்கும் விட மாட்டேன்னு சொன்னான். அது யார் கேள்விப்பட்டா? ராஜா கேள்விப்பட்டார். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? கடைசி வசனத்தை வாசிங்க, 35வது வசனத்தை வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நம்ம மன்னிக்கலன்னா நம்ம மன்னிக்கப்பட மாட்டோம். புரியுதா? மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். மன்னிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். என்ன பாவமா இருந்தாலும் சரி மன்னிச்சிருங்க. சரியா? மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கும் மன்னிக்கப்படும். இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள், இரக்கம் பெறுவீர்கள். இரக்கத்தை நம்ம எப்படி தான் பெற்றுக்கொள்ள முடியும்னா பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது. அடுத்தது இரக்கம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது இரக்கத்தை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். 2 காரியம், நான் நிறைய காரியம் எழுதி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் நேரமே காணாமல் போயிடும். அதனால் இந்த 2 காரியத்தை உங்கள் மனசுக்குள்ளே நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. தினமும் பாவம் செய்கிறோம், அறியாமல் செய்து விடுவோம், தெரிஞ்சு செய்து விடுவோம். ஆண்டவர்கிட்ட துணி துவைக்கிற மாதிரி தினம் பாவத்தை அறிக்கை செய்வோம். 2வது இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்மஸ் டைமில் நம்ம நிறைய ட்ரெஸ் வாங்கிடுவோம், அப்படிதானா? ஆமாம், கொஞ்சம் கொடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு அவர் கொடுக்கும்போது உங்களால் தாங்கவே முடியாது. சரியா? உங்களால் தாங்கவே முடியாது. அன்னைக்கு யாரோ ஒரு பாட்டியம்மாவுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி பழம் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் காய்கறி நான் ஃப்ரீயாக போய் வாங்கிடுவேன். எனக்கு ஃப்ரீயாக தந்துடுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க. காசு கொடுக்குற உங்களுக்கு சூத்த கத்திரிக்காய் தந்துடுவா. எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒருவேளை பிரதர் கதை விடுதீங்களான்னு நினச்சிடாதுங்க. உண்மையாகவே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று சாட்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? வாங்கி கொடுத்து பாருங்க. சும்மா யாராவது இருக்கும்போது கொஞ்சம் சீன் ஓட்டுவோமே. ஆமாம், அவங்க நம்ம சர்ச்சுக்காரங்க பார்க்காங்க, வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துடாதங்க. சரியா? உண்மையாக உள்ளத்திலிருந்து இறக்கப்பட்டு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்வார், உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்வார். உண்மையாகவே ஆண்டவர் நிறையா காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். சரியா? ரைட். அப்படியே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இறக்கத்துக்காக கெஞ்ச போகிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாரு சுவாமி. நாங்கள் சிந்திச்சோம், பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் உதவி செய்வீங்க, இரக்க செய்வீங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவருடைய கற்பனையை கை கொண்டார். இன்னைக்கு அவருடைய இரக்கத்தை தான் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர். ஆண்டவரே, உமக்கு பயந்து இருக்க உதவி செய்யும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஜெப நிலையில் இருப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். இரக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு எங்க போனாலும் முட்டுக்கட்டையா இருக்குதே, இந்த காரியத்தை செஞ்சா எனக்கு இரக்கம் கிடைக்க மாட்டேங்கி. ஏதோ ஒரு வகையில் யார்கிட்டயோ திட்டு வாங்கியிருந்தேன், என் வீட்டுக்காரரு கிட்ட திட்டு வாங்கிடுவேன், இரக்கம் கிடைக்கல. என் அப்பாட்ட என் டேடி கிட்ட திட்டு வாங்கியிருந்தேன், இரக்கம் கிடைக்காம போயிருதே. இன்னைக்கு இரக்கத்தை தாரும். நான் செய்திருக்கிற அநியாயத்தெல்லாம் மன்னியும், அருவருப்பெல்லாம் மன்னியும் சுவாமின்னு சொல்லுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல ஏசப்பா, மீண்டுமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். இப்பொழுதும் பாவத்தை அறிக்கை செய்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இறங்கி
அவர்களுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அவர்களை நீதிமானாய் வீட்டிற்கு அழைத்து செல்லும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பான உம்முடைய பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாய் வாழட்டும். ஒருவேளை எத்தனையோ பிச்சைக்காரர்களை பார்க்கிறோம், எத்தனையோ ஏழைகளை பார்க்கிறோம், இறக்க செய்யணும் சுவாமி. ஆண்டவரே, எங்க சபையிலிருந்து கூட ஒரு ஹோம் நடத்துகிறோம், இறக்கம் செய்யணுமே, நாங்கள் உதவி செய்யணுமே. எத்தனையோ நேரம் கல் நெஞ்சா இருந்திருக்கிறோம், இறக்க செய்ய உதவி செய்யும் எங்களை. ஆண்டவரே, இப்பொழுதும் வீட்டுக்கு நாங்கள் போகும்போது ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களோடு கடந்து வரட்டும். உம்முடைய நீங்காத பிரசன்னம், உம்முடைய மனதுருக்கம் எங்களோட வரட்டும். பெரிய அற்புதம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நடக்கட்டும். இதுவரைக்கும் நடக்காத காரியம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி தருகிறோம், இரக்கத்திற்குள்ளாய் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.